நம்மளோட ஆஃபீஸ்க்கு சிசிடிவி கேமராவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்கள வேலை பார்க்க சொன்னா இவங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த சிசிடிவி கேமரா. பட் இந்த வீடியோவோட நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட்ஜெட் விலையில் சிசிடிவி கேமரா, அதுவும் நம்மளே இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்றது தான். ஸோ அதுக்காகவே இதோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பட்ஜெட் விலையில் நம்ம வாங்கியிருக்கோம். அண்ட் அதோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்றத நான் பின்னாடியே சொல்கிறேன். அண்ட் இந்த கேமரா வந்து நம்ம ஜஸ்ட் மானிட்டரில் பார்க்குற மாதிரி செட் பண்ண போகிறது கிடையாது. ஃபோனில் அதோட ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் ரிமோட்லேயே பார்க்குற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளோட ஆஃபீஸை 24/7 நம்மளோட ஃபோன்லேயே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க்கு. நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது முக்கியமான ஒன்று. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் விட இதுதான் வந்து ரேட்டும் அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த டிவிஆர், அதாவது டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் அப்படின்றது, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ப்ராப்பராக ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இதில் சேனல்ஸை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. 4 சேனல் 8 சேனல் அப்படின்ற மாதிரி. 4 சேனல் அப்படின்னா நீங்க 4 கேமராவை கனெக்ட் பண்ணிக்க முடியும். 8 சேனல் அப்படின்னா நீங்க 8 கேமராவை கனெக்ட் பண்ணிக்க முடியும். கேமரா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இன்டோர் கேமரா, 2 அவுட்டோர் கேமரா வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து 2.4 மெகா பிக்சல். அதாவது நம்ம வந்து வெட்டிங் வீடியோ ஷூட் ஒன்றும் நடத்த போறது கிடையாது. அதனால நமக்கு 4K அந்த மாதிரிலாம் வந்து தேவை கிடையாது. வெறும் 2.4 மெகா பிக்சலே வந்து நார்மல் மானிட்டரிங் பண்றதுக்கான சிசிடிவிக்கு போதுமானது. அப்புறமா இந்த கேமராவை கனெக்ட் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரியான கேபிள்ஸ் வந்து தேவைப்படும். இதை வந்து பிஎன்சி கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இது அப்புறமா டிசி கேபிள், இந்த ரெண்டுமே வந்து தேவைப்படும். அதுக்கு அடுத்தபடியா கோஆக்சியல் கேபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த கேபிள் எதுக்காக அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையும் கேமரால இருந்து ஒயரை நீளமா இழுத்துட்டு போகணும் இல்லையா? ஸோ அந்த இடைப்பட்ட கேப்ல வந்து இந்த கேபிள் தான் வந்து ரன் ஆகும். இந்த கனெக்டர்ஸ் மூலமா கேமராவை டிவிஆர்ல கொண்டு போய் இந்த கேபிள் தான் வந்து கனெக்ட் பண்ணும். நான் வாங்கியிருக்கிறது வந்து 90 மீட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லெங்த் எவ்வளவோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க இந்த மீட்டரையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போற வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டிவிஆருக்குள்ள இந்த 2TB ஹார்ட் டிஸ்கை வந்து நம்ம உள்ளே கனெக்ட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளுக்க ஒன்றத்தையுமே காணோம், எம்டி ஸ்பேஸாக இருக்குது. மொத்த டிவிஆரையும் கொண்டு இந்த குட்டி இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி மாட்டுறது? இப்படி தான் மாட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ 2 கேபிளையும் மாட்டியாச்சு. பின்னாடி வந்து இந்த ஹோலில் ஜஸ்ட் இப்படி விட்டு நம்ம ஆணியில் மாட்டுற மாதிரி இப்படி மாட்டி விட்டுருவோம். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து மானிட்டரோட கனெக்ட் பண்ணி ஹார்ட் டிஸ்க் வந்து உள்ள டிடெக்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். நம்மளோட வீட்டோட செக்யூரிட்டிக்கு எப்படி இந்த சிசிடிவி கேமரா ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்ம வேலையோட செக்யூரிட்டிக்கு தடுமாற்றம் இல்லாமல் இங்கிலீஷ் பேசுகிறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு நம்மளோட ஸ்பான்சர் இருக்காங்க, சூப்பர்னோவா ஏஐ. இதில் 1000க்கும் அதிகமான இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் தமிழ் வழியாகவே இங்கிலீஷை கற்றுக்க முடியும். மற்ற கோர்ஸ் மாதிரி டீச்சர் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி 24/7 உங்களுக்கு எப்போ அவைலபிள் டைம் இருக்கோ அந்த டைமில் ப்ரைவேட்டாக நீங்கள் இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்க முடியும். நார்மல் இங்கிலீஷ் கிளாஸில் 10-20 நிமிஷம் தான் உங்களுக்கு ஸ்பீக்கிங் டைம் கிடைக்கும். ஆனால் இதில் நீங்கள் அன்லிமிட்டடாக பேசி கற்றுக்க முடியும். இன்டர்வியூ, கிளைண்ட் கால்ஸ் மாதிரியான சினாரியோஸில் நீங்கள் பேசி ரொம்பவே ஈஸியாக பழகிக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி தினமும் நீங்க பயிற்சி பண்றது மூலமா உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு சில வாரங்கள்லயே நல்ல டிஃபரன்ஸை பார்க்க முடியும். அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். இனி வாட்ஸ்அப், யூடியூப், ChatGPTன்னு இங்கிலீஷை வேடிக்கை பார்க்காம சூப்பர்னோவால ஜாயின் பண்ணி இங்கிலீஷை ப்ராக்டிக்கலா கத்துக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமா 75% ஆஃபரோட சூப்பர்னோவால ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ஸ்மார்ட்டா கத்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட பவர் அடாப்டரை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளக்கில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ HDMI கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா LED எரியுது. இங்கே கொடுத்துருக்க அதே மவுஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். மானிட்டர் தான் இன்னும் வரல. ஏன் வரலை? ஒய் ஒழுங்காக கனெக்ட் ஆகலான்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துருச்சு. ஸோ நமக்கு ஆன் ஆயிடுச்சு. இங்கே மானிட்டர்லையும் வந்து வந்துருச்சு. இங்கே ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, டிவைஸ் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீஜியன் செலக்ட் பண்ண சொல்லுது. ஆப்கானிஸ்தானா? நான் எங்கே போகிறேன்? இந்தியா. கீபோர்டு இல்லையா? இந்தியாவே காணும். அந்த இருக்குது. லாங்குவேஜ் இங்கிலீஷு, வீடியோ ஸ்டாண்டர்ட் வந்து அது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்புறம் எது கேட்குறாங்க? சும்மா டைம் பாஸ். சிஸ்டம் டைம் ஜோனு 12, இதில் 53. டிஎஸ்டினா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். யூசர் ஐடி, அட்மினு, பாஸ்வேர்டு 1 2 3. ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து போட்டிருக்கோம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டா? இதை எத்தனை தடவை போடுறது? பாஸ்வேர்டு ஹிண்ட்டு, டுபாகூர் பாஸ்வேர்டு. என்ன நடக்குது? டுபாகூர் மட்டும் போதும். அன்லாக் பேட்டர்னா? பாஸ்வேர்டு மட்டும் போதும். இதுவே தலை சுற்றுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா கொஸ்டின். ஓகே, வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் பாஸ்? அந்த ஆளை ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க? அச்சோ, அவரா? ஹார்ட் டிஸ்க் வந்து டிடெக்ட் ஆயிருச்சு. இதோ 1.79 TB வந்து காட்டுது. ஸோ இப்போ வந்து நம்ம கேமராவை கனெக்ட் பண்ண போகிறோம்.
இப்போ அந்த கேமராவை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த 2 டிவைஸோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து டிவிஆர், இன்னொன்று வந்து பவர் சப்ளை. ஸோ டிவிஆரில் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான பிஎன்சி கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணுறதுக்காக டிசி கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கும். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்க்கணுமோ அந்த இடத்துல இருக்கும். ஸோ கேமராலேருந்து இந்த டிவிஆர் வரைக்கும் ரன் ஆகக்கூடிய கேபிள் தான் இந்த கோஆக்சியல் கேபிள். ஸோ இந்த கோஆக்சியல் கேபிளை நம்ம ஸ்ட்ரிப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்க 4 விதமான கேபிள் வந்து போகும். இந்த 4 கேபிளில் இங்கே பெருசாக திக்காக இருக்கக்கூடிய கேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வீடியோ ஃபீடை வந்து கேமராலேருந்து டிவிஆருக்கு கொண்டு வரக்கூடிய கேபிள். இந்த 3 கேபிளில் இந்த ரெட் அண்ட் எல்லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை கேபிள். இதுதான் கேமராவுக்கு வந்து பவர் சப்ளையை நம்ம அந்த பவர் சப்ளை பாக்ஸ்ல இருந்து கேமராவுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இங்கே கிரே கலரில் இருக்கக்கூடியது ஆடியோக்கான கேபிள். இது நம்மளோட கேமராவில் ஆடியோ சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். இப்போ அந்த ஒயரை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்மளால் அந்த கேமராவில் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு இடையில நம்ம ஒரு கனெக்டர் போடுறோம். அதுதான் இந்த பிஎன்சி கனெக்டர் அப்படின்றது. இந்த பிஎன்சி கனெக்டரில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த காப்பர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த விதமான கட்டும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றதுக்காக தான். இதை வந்து ஜஸ்ட் எலக்ட்ரிக்கல் கேபிள் மாதிரி இடையில கட் பண்ணிவிட்டு திரும்ப அதை முறுக்கி விட்டுட்டு இன்சுலேஷன் டேப் போட்டு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணோம்னா இம்பிடன்ஸ் மிஸ்மேட்ச் வரும். வீடியோ சிக்னல் வந்து இதில் டிஜிட்டல் சீரியல் சிக்னலாக போகும். ஸோ அந்த சிக்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான கனெக்டர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த கனெக்டர் தான் யூஸ் பண்ணணும். இடையில கட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த கனெக்டரில் அந்த மேலே உள்ள ரப்பரை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 2 டெர்மினல் வந்து தெரியும். ஸோ இந்த 2 டெர்மினலில் வெளியில் உள்ளது வந்து நெகட்டிவ் அண்ட் நடுவில் உள்ள அந்த ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவில் வந்து நம்ம மெயின் காப்பரை கனெக்ட் பண்ணுவோம். வெளியில் வந்து நம்ம அலுமினியமை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த கேபிளை வந்து நம்ம கொஞ்சம் லாங்காக ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளாக் கலர் கேபிள் தான் இந்த பிஎன்சி கனெக்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளாக் கலர் கேபிளை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து 3 டைப் ஆஃப் ஷீல்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் இருக்குது இல்லையா, இந்த அலுமினியம் ஷீல்டிங் இதுதான் வந்து மோஸ்ட்லி நெகட்டிவாக சர்வ் ஆகும். அதனால் இந்த அலுமினியம் வந்து நம்ம அப்படியே ட்விஸ்ட் பண்ணி நம்ம தனியாக கேபிள் மாதிரி வச்சுப்போம். இந்த நடுவில் இருக்கக்கூடிய காப்பர் தான் வந்து மெயின் கேபிள், வீடியோ சிக்னல் போகக்கூடியது. இந்த அலுமினியமை வந்து கட் பண்ணி விட்டுறலாம், இது தேவையில்லை. ஸோ இந்த காப்பரை நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இதுக்கு மேலே உள்ள பிளாஸ்டிக்கை வந்து நம்ம ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த காப்பரும் அலுமினியமும் வந்து டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சுன்னா நமக்கு வீடியோ ஃபீடு வந்து ஒழுங்காக கிடைக்காது. அண்ட் இதை வந்து நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளே அந்த ஸ்க்ரூவில் அது ப்ராப்பராக டைட் ஆகும். அடுத்தபடியாக இந்த கவரை வந்து இது உள்ளே போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மாட்டினதுக்கப்புறமா அது மேலே போட முடியும். ஸோ இப்போ பிஎன்சி கனெக்டரில் உள்ள இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரூவோடுக்குள்ளே இந்த காப்பர் ப்ராப்பராக உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இதை டைட் பண்ணி விட்டுடலாம் அந்த ஸ்க்ரூவை. ஸோ இதை நல்லா டைட் பண்ணிடுங்க. அப்புறமா அந்த அலுமினியம் இருக்குது இல்லையா, இதை வந்து இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டோட நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி இதில் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வெளியில் இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து க்ரிம் பண்ணணும். அதாவது அதை நல்லா டைட் பண்ணி விடணும். இந்த செப்பரேஷன் வந்து நமக்கு தெரியணும். உள்ளே இருக்கக்கூடிய காப்பரில் இந்த வெளியே இருக்கக்கூடிய அலுமினியமோ இல்லை இந்த வெளியில் இருக்கக்கூடிய பார்ட்டோ வந்து அதில் டச் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கவரை போட்டு இதை டைட் பண்ணிடலாம். ஸோ அந்த கேபிள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு டேப் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ ஒரு பிஎன்சி கனெக்டரை ஓரளவுக்கு ப்ராப்பராக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ மேலே உள்ள இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை டேரெக்டாக டிவிஆரில் கனெக்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு பிஎன்சி கனெக்டர் வந்து இன்னொரு எண்டில் நமக்கு கேமராவோட கனெக்ட் ஆகும். ஸோ கேமராலேருந்து இந்த பிஎன்சி ரன் ஆகிட்டு போயிட்டு நேராக நமக்கு வந்து டிவிஆரில் கனெக்ட் ஆகும். அவ்வளோதான் மேட்ரு. இப்போ இந்த டிசி கேபிளில் பாசிட்டிவ் வந்து நம்ம ரெட்டாக எடுத்துக்கலாம், நெகட்டிவ் வந்து எல்லோவாக எடுத்துக்கலாம். இந்த டிவிஆரில் நம்ம ஒரு பிஎன்சி கனெக்டர் கனெக்ட் பண்ணுவோமா, அது கூட வரக்கூடிய இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிளை நம்ம வந்து பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த பவர் சப்ளைலேயே மேலே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ்னு போட்டிருக்கா. ஸோ அதில் இப்போ நம்ம நெகட்டிவில் எல்லோவை கனெக்ட் பண்ணிக்கலாம், பாசிட்டிவில் ரெட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே கேபிளில் நம்ம பிஎன்சியும் கனெக்ட் பண்ணிட்டோம், பவர் சப்ளைக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ கேமராவில் ஒரு பிஎன்சியை நம்ம கனெக்ட் பண்ணுவோமா, ஸோ அந்த இடத்துல நமக்கு இங்கே ஒரு டிசி ப்ளக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரியான டிசி கனெக்டர் ஒன்று வாங்கணும். ஸோ அந்த டிசி கனெக்டர் தான் இந்த ப்ளக்கில் போய் ப்ராப்பராக கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரிப் பண்ணணும். ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு இதில் 2 கேபிள் இருக்கா, ரெட் வந்து பாசிட்டிவ், ஒயிட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதையும் ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு இதை நல்லா டர்ன் பண்ணிவிட்டு நம்ம கோஆக்சியலோட பாசிட்டிவ் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ரெட் வந்து பாசிட்டிவ், ஸோ இங்கேயும் வந்து அதே பாசிட்டிவில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த கனெக்ஷன் வந்து அந்தளவு டைட்டாலாம் இருக்காது, பட் 12 வோல்ட் சப்ளை தான் போகணும். அதனால் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. ஓரளவுக்கு டைட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அது மேலே டேப் போட்டு விட்டுறலாம். இப்போ இந்த ஒயிட்டை வந்து நம்ம எல்லோவில் கனெக்ட் பண்ணுறோம்.
ஸோ அவ்வளோதான். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா இது ரெண்டத்தையும் சேர்த்து வச்சு நம்ம அந்த கேபிளோட சேர்த்து ஒரு டேப் ஒன்று போட்டு விட்றலாம். ஸோ அந்த பிஎன்சி கனெக்டருக்கு ஓரளவு நேராக வச்சு இந்த இடத்துலையும் ஒரு டேப் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். கேமரா சைடில் நம்ம பிஎன்சியையும் கனெக்ட் பண்ணிட்டோம், டிசியையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம கேமரா டு டிவிஆர் வந்து கனெக்ஷனை கொடுக்குறது. ஸோ இப்போ இந்த பவர் சப்ளை சைடில் உள்ள இந்த பிஎன்சியை தான் வந்து நம்ம இங்கே டிவிஆரோட கொண்டு போய் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ டிவிஆரோட நம்பர் வந்து போட்டிருக்கு, டிவிஆரில் நம்பர் 1 2 3 4னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம 1ல் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இன்னும் 2 கேமராவில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். கேமராவோட இந்த பிஎன்சி டெர்மினல், அதே மாதிரி டிசி அவுட்புட். கேமரா ஆன் ஆகிட்டா, ஐ திங்க் ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்ம பவர் சப்ளையை வந்து ஆன் பண்ணவே இல்லை. இப்போ தான் பவர் சப்ளை ஆன் பண்ண போகிறேன். கொடுத்தாச்சு, பவர் சப்ளை ஆன் ஆயிடுச்சு. லோடிங்னு வருது, வருமா? வந்துருச்சே, எஸ். ஸோ ஃபைனலி ஒரு கேமராவை கனெக்ட் பண்ணி அவுட்புட்டை வந்து என்ன அதுக்குள்ளே போயிருச்சே. ஒரு 5 நிமிஷம் சந்தோஷப்பட முடியல. இது ஏதோ லூஸாக இருக்குது போல். ஸோ ஒரு வழியாக ரொம்ப நேரமாக போராடி முதல்ல ஒரு கேமரா ஃபீடை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ மறுபடியும் நமக்கு ஃபீடு வந்து இதில் வந்துருச்சு. ஓகே தான், குவாலிட்டி ஒன்றும் அந்தளவு பெருசாக இல்லை. 2.4 மெகா பிக்சலுக்கு என்ன இருக்குமோ அந்த அளவில் தான் இருக்குது. அண்ட் இது நம்ம பெரிய மானிட்டரில் பார்க்குறதுனால நமக்கு இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாமே உருவாகுது. இதோட கனெக்ஷன் மட்டும்தாங்க பெரிய தலைவலியாக இருக்குது. ஒழுங்காக அந்த காப்பர் சென்டரில் போய் உட்காரலை அப்படின்னா அது வந்து ஒழுங்காக ஃபீடை வந்து கொடுக்க மாட்டேங்குது. இல்லை அந்த அவுட்டர் லேயர் வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை அப்படின்னாலும் வந்து சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அது வந்து ஒழுங்காக காட்ட மாட்டேங்குது. ஸோ இதை மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணணும். மற்றபடி எப்படி ஃபீட் எடுக்கிறது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 2 கேமராவை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து இங்கே மானிட்டரில் காட்டுது. அண்ட் அதோட ரெக்கார்டிங்கை உங்களுக்கு கீழே வந்து நான் காட்டுறேன். இதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி ஓரளவுக்கு கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. இன்னொன்று குவாலிட்டி மங்கலாக இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த மேலே ஸ்டிக்கர் இருக்கிறதுனால அப்படி காட்டுதான்னு தெரியல. ஸ்டிக்கரை வேணால் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்டிக்கர் கேமராவுக்கு ஒட்டவே இல்லையே. இவங்க சுற்றி இருக்கிற பிளாஸ்டிக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, கேமராவை கொட்டலையே. என்ன ஒரு பித்தலாட்டம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற பிளாஸ்டிக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, கேமராவுக்கு ஒட்டலை. இதில் அந்த ஐஆர் பிளாஸ்டரும் இருக்குது. நம்ம லைட் ஆஃப் பண்ணி செக் பண்ணிடலாம். லைட் ஆஃப் பண்ணி விடு. லைட் ஆஃப் பண்ணாலும் இருட்டுக்குள்ளேயும் வந்து தெளிவாக தெரியுது. எஸ், தெரியுறேனா இருட்டுக்குள்ளே தெரியுறேனா. ஸோ இதில் வந்து 2 ஐஆர் பிளாஸ்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் கேமராவில் என்னையே நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஓகே, இட் இஸ் ஒர்க்கிங். லைட்டா போடையா. இந்த டிவிஆர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட மோடம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, டிவிஆர் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஈத்தர்நெட் கேபிள் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடும். இந்த டிவிஆரை ஒயர்லெஸ்ஸாக மாற்றுறதுக்காக இந்த ஒயர்லெஸ் அடாப்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து யூஎஸ்பி டைப்பில் வரும். இந்த டிவிஆர்லேயே பின்னாடி யூஎஸ்பி போர்ட் இருக்கா. ஸோ அதில் வந்து சிம்பிளாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒயர்லெஸ் சிக்னல் வந்து இங்கே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த அடாப்டர் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிருச்சு அந்த வைஃபையோட ஸ்க்ரீனு. ஸோ இதில் வந்து கனெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி எனேபிள் பண்ணிட்டு ஸோ நம்மளோட வைஃபை வந்து இங்கே காட்டுறதை பார்க்க முடியும். ஸோ இதில் இந்த வைஃபையோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் ஸ்டேட்டஸ் வந்து கனெக்டட் அப்படின்னு சொல்லி தான் காட்டுது. ஸோ இப்போ நம்ம மொபைலில் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா QR கோடு மாதிரி ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மொபைல் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு QR இருக்குது. ஸோ இந்த QRஐ யூஸ் பண்ணி இங்கே GC Mob அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, அக்ரி. ஓகே, வாட்ச் வீடியோ தேவையில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ இப்போ வந்து இதில் ஆட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்ப்போம். கேமரா ஓகே, வைல் யூஸிங் த ஆப். ஓகே, இப்போ இதில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டா ஆன் கிளவுட் ஐடி அப்படின்றத நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ஓகே, அதோட சீரியல் நம்பர் அப்படியே எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கேமரா, ஒயர்டு கேமரா, அதை செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இதில் டிவைஸ் நேம் கேட்குது. டிவைஸ் நேம் வந்து ஆபிஸ் போட்டாச்சு. டிவைஸ் பாஸ்வேர்டு வந்து என்ன பாஸ்வேர்டு போட்டோம், சேவ் கொடுத்தாச்சு. அடடே, கனெக்ட் ஆயிருச்சே, ஃபீடும் வந்துருச்சுங்க. வாவ், எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வழியாக ஃபோன்லேயே வந்து நம்ம ஃபீடை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த கேமரா வேணாலும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், இது வேணாலும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ப்ளேபேக். ப்ளேபேக்கில் பழைய ஃபுட்டேஜ் வரும்னு நினைக்கிறேன். வந்து வருது. ஸோ பழைய ஃபுட்டேஜையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இதுலேயே ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கு. ஸோ அந்த ஆப்லேயே வந்து பல்வேறு விதமான ஃபீச்சர் இருக்குது. இதெல்லாம் முன்னாடியே இருக்க தான் செய்யுது. நான் இப்போ தான் பார்க்குறேன், அதனால் ஆச்சரியமாக பார்க்குறேன். நிறைய பேர் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த டிபி லிங்க் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு லோக்கல் நெட்வொர்க் எது மூலமாவது நம்ம இன்டர்நெட் சப்ளையை கொடுக்கணும் அதுக்கு. ஸோ அது வந்து ஒன்று ப்ராட்பேண்ட் இருந்தது அப்படின்னா அது மூலமாக கனெக்ட் பண்ணலாம். இல்லை அதுக்காக ப்ராட்பேண்ட் நீங்கள் தனியாக வாங்க, இப்போ வேண்டாமே, அங்கே பார்த்தானே பேசிகிட்டு இருக்கேன்.
கொஞ்சம் ஆர்வத்தை கம்மி பண்ணுங்க. கையில கட்டி போட்டீங்களே. ஸோ பிராட்பேண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜியோ டாங்கிள் வாங்கி அதுக்கு சிம்பிளாக ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் அது மூலமாக இந்த ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் க்ளவுடில் இந்த மாதிரி ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அதுக்கும் செலவு பண்ண முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு பழைய மொபைல் எடுத்துக்கங்க, அதில் சிம்மை போட்டு அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி அதோட இன்டர்நெட்டை வந்து நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. இப்போ வந்து நம்ம கேமராவை தான் மாட்ட போகிறோம். இதை மாட்டுறது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ இந்த டோம் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா அடியில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கேமரா தனியாக கலண்டு வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேஸை வந்து நம்ம வாலில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் சிம்பிளாக இந்த டோமை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் வாலில் நம்ம ஸ்க்ரூ போடும்போது இதில் 2 ஸ்க்ரூ ஹோல் கொடுத்துருக்காங்க. நம்ம 2ஐயும் மாட்டணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஏன்னா இதோட வெயிட் கம்மி தான் அப்படின்றதுனால ஒரு ஸ்க்ரூ ஹோலில் மட்டுமே ஸ்க்ரூ போட்டால் போதுமானது. இந்த கேமராவை நீங்கள் ஆக்சுவலாக எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மண்டையை மட்டும் கூட 360 டிகிரியும் கூட ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் மேலேயும் கீழேயும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதையும் வந்து நம்ம 360 டிகிரி நம்ம எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். எந்த ஆங்கிளில் வேணால் நம்ம மாற்றி இந்த கேமராவை வச்சுக்க முடியும். கேமராவை எந்தெந்த இடத்துலலாம் மாட்டணுமோ அந்த இடத்துல ட்ரில் பண்ணி சிம்பிளாக ஃபஸ்ட்டு கேமராவை மாட்டிட்டேன். கேமராலேருந்து டிவிஆர் கனெக்ட் பண்ணுற இடம் வரைக்கும் கோஆக்சியல் கேபிளை அதை ப்ராப்பராக ரூட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதோட சைஸை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண கேபிளில் 2 பக்கமும் பிஎன்சி கனெக்டர் அப்புறமா டிசி கேபிளையும் மாட்டிட்டதுக்கப்புறமா அதை கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த கேபிளை செவுத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிவிசியோ இல்லை பெரிய கிளாம்போ இதை அடிக்கல, சின்ன சி கிளாம்ப் போட்டு அழகாக அந்த ஒயரை மட்டும் ப்ராப்பராக ரூட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு போனால் போதுமானது. அண்டு அதை தான் நான் இங்கே குட்டி கரணம் அடித்து அங்கே இங்கே உருண்டு பிறண்டு பண்ணிகிட்ருக்கேன். அண்டு பவர் சப்ளைலையும் கேமராவுக்கு தேவையான சப்ளையை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கேபினெட்டுக்குள்ளே டிவிஆரையும் பவர் சப்ளையும் வந்து வச்சாச்சு. இப்போ இதில் கேமராவோட கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி டிவிஆர் ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுனால இது ஆன் பண்ண உடனே கேமரா எல்லாமே காட்ட ஆரம்பிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபோனில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபீடை வச்சு நம்ம கேமராவோட பொசிஷனை வந்து ப்ராப்பராக நமக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி கொஞ்சம் மட்டமாக இருக்குல்ல? ஆமாம், புள்ளியாக தெரியுது. 2.4 MPன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்களா இந்த பாவிகளா? ஒரு மாதிரி பிளர்ரியாக இருக்குது. நான் வண்டி நம்பர்லாம் தெரியும்னு நினச்சேனே. எஸ்டின்னு இருக்குது. ஹெச்டி. ஓ சரி ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனில் இருந்திருக்கு. இப்போ தான் ஹெச்டிக்கு மாற்றினோம். இப்போ நம்பர் பிளேட் தெரியுதான்னு பாருங்க. இப்போவும் தெரியல, பட் ஓகே, முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. ஓகே தான். யாராவது ஆட்கள் வந்தால் மூஞ்சி தெரியும், அது வரைக்கும் போதும். ஆக்சுவலாக நம்ம மொபைலில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக தெரிஞ்சுது. நம்ம கேமராவோட குவாலிட்டியே அவ்வளோதான் போல் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் மானிட்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக குவாலிட்டி எல்லாமே வந்து நிஜமாவே நல்லாயிருக்கு. ஸோ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து 2 ரெக்கார்டிங் மோடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 காப்பி ஆஃப் வீடியோ வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகுது. ஒன்று வந்து மெயின் ஸ்ட்ரீமு, இன்னொன்று வந்து சப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மெயின் ஸ்ட்ரீம் வந்து ஆக்சுவலான ஃபுட்டேஜ், அது என்ன ரெக்கார்ட் பண்ணுதோ ஆக்சுவலான குவாலிட்டியில் அதை ரெக்கார்ட் பண்ணுது. சப்ஸ்ட்ரீம் வந்து நம்ம மொபைலில் பார்க்குறதுக்காக, இன்ஸ்டண்ட்டாக பார்க்குறதுக்காக, இல்லை லைவ் வீடியோ பார்க்குறதுக்காக இந்த சப்ஸ்ட்ரீம் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நம்ம மொபைலில் பார்க்கும்போது என்னதான் ஹெச்டி குவாலிட்டியில் பார்த்தாலும் கூட இந்த ஃபுல் குவாலிட்டி அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதே நம்ம டேரெக்டாக கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபுல் குவாலிட்டி கிடைக்கிது. அதனால தான் நமக்கு இங்கே நல்லா எல்லாமே குவாலிட்டியாக தெரியுது. நம்ம மொபைலில் யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபுட்டேஜை நம்ம ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டவுன்லோட் பண்ணியோ எடுத்துக்க முடியும். ஆனால் ஆக்சுவலான குவாலிட்டி வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம பேக்கப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலான ஃபுட்டேஜ் ஒரிஜினல் குவாலிட்டியில் கிடச்சிரும். யாரும் தப்பிக்க முடியாது. இப்போ இதுக்காக ஆனால் செலவு எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நான் வாங்கின டிவிஆர் 4 சேனல் டிவிஆர் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம 4 கேமரா தான் கனெக்ட் பண்ண போகிறோம், அதுவே போதுமானது அப்படின்றதுனால. ஸோ அதுக்காக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2599 ரூபா. அடுத்தபடியாக கேமரா, 2 இன்டோர் கேமரா, 2 அவுட்டோர் கேமரா. இன்டோர் கேமராவோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 604 ரூபா வந்துச்சு. அவுட்டோர் கேமராவோட விலை வந்து 755 ரூபா வந்துச்சு. அடுத்தபடியாக பவர் சப்ளை, நான் வந்து 8 சேனல் பவர் சப்ளை வாங்கிட்டேன். அது நம்ம தெரியாமல் வாங்கிட்டோம், அதனால இதோட காஸ்ட் வந்து 579 ரூபா வந்துச்சு. அடுத்தபடியாக கேபிள், 90 மீட்டருக்கான இந்த கேபிள் பாக்ஸை வந்து வாங்கிட்டேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1499 ரூபா வந்துச்சு. அடுத்த முக்கியமான விஷயம் ஹார்ட் டிஸ்க். ஸோ நான் வந்து 2 TB ஹார்ட் டிஸ்க்கை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6964 ரூபா வந்துச்சு. அடுத்தபடியாக பிஎன்சி அண்ட் டிசி கனெக்டர்ஸ், இதில் மட்டும்தான் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இந்த பிஎன்சி கனெக்டர் வந்து இந்த கேபிளாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக படலை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றதுனால நான் தனியாக அந்த கனெக்டர் மட்டுமே வாங்கி மாட்டிட்டேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 389 ரூபா வந்துச்சு. கடைசியாக தேவைப்பட்ட 2 விஷயம், ஒன்று வந்து இந்த ஒயர்லெஸ் யூஎஸ்பி அடாப்டர். ஸோ இது வந்து ரியலி யூஸ்ஃபுல், நம்ம ஒயர்லெஸ்ஸாக இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட காஸ்ட் வந்து 700 ரூபா கிட்ட வந்துச்சு. அடுத்தபடியாக கேபினெட், இதுக்கு ஒரு 1100 ரூபா செலவு பண்ணி இந்த கேபினெட் வந்து வாங்கினேன். ஸோ மொத்தமாக ஆன காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16548 ரூபா.
பட் இதுக்கு இவ்வளவு காஸ்ட் வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கிட்டத்தட்ட இதோட ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 10,643 ரூபா தான். எதுலலாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஹார்ட் டிஸ்க். இது வந்து நான் தேவையில்லாமல் 2 TB வந்து வாங்கிட்டேன். எதுக்காக 2 TB வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேற ஒன்றும் கிடையாது, கிறுக்கு. இந்த அதிக பிரசங்கித்தனம்னு சொல்லுவாங்கல்ல, ஓவர் ஸ்மார்ட். ஸோ அந்த கிறுக்கில் போய் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவசரப்பட்டு 2 TBயை வாங்கிட்டேன். இந்த இடத்துல எனக்கு 500 GBயே போதுமானது. நம்ம அப்ராக்சிமேட்டாக 1 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணும்போது எவ்வளவு ஸ்டோரேஜ் வந்து கம்மியாகுது அப்படின்றத நோட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டோரேஜுக்கு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ MB வந்து எடுக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணோம். 14.7 MB எடுக்குது. அப்போ இந்த 2 TB ஹார்ட் டிஸ்கில் உள்ள 1.8 GBக்கு எவ்வளவு மணி நேரம் நமக்கு வந்து பேக்கப் கிடைக்கும், அதாவது அந்த ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 88 நாள் வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். இதை நம்ம டெக்னிக்கலாகவும் வெரிஃபை பண்ணோம். அது ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அது வந்து 512 kbpsல வந்து ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ அப்படின்றப்போ நம்ம அந்த 1.8 GBக்கு இது எவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 84 நாள் வந்து நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த 2 TBயோட 88 நாள் ரெக்கார்டிங்கை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? 1 TBல வந்து கிட்டத்தட்ட 40 நாள் வரைக்கும் நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும். 500 GBல நமக்கு 18 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ 500 GBக்கான ஹார்ட் டிஸ்க் வந்து 2576 ரூபா தான் வரும். கிட்டத்தட்ட 3500 ரூபா நீங்க அப்படியே குறைச்சிடலாம். அடுத்தபடியா 8 சேனல் பவர் சப்ளை வாங்கியிருந்தேன், அதை 4 சேனலா கரெக்டாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா 402 ரூபா தான் வரும். அடுத்தபடியா BNC கனெக்டர் தேவையில்லாத செலவு. கடையில் ஒரு கனெக்டர் 20 ரூபா தான், நமக்கு 8 கனெக்டர் தேவைப்படும். அப்படின்றப்போ 160 ரூபா வரும். அது போக அந்த DC கனெக்டர் 4 தேவைப்படும், அது 1 10 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சோம்னா 200 ரூபா தான் வரும். அண்ட் இந்த USB அடாப்டர் கடையில் வாங்கினதுனால எனக்கு 700 ரூபா, ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 50 ரூபா குறைஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு 649 வரும். அடுத்தபடியாக கேபினெட். இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அடிஷனல் ஆக்சசரி தான், இது மேண்டட்டரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாலேயே வச்சுக்கலாம், இல்லை ஷெல்ஃப் இருந்தது அப்படின்னா அதிலேயே DVRையும் பவர் சப்ளையும் வச்சுக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வாங்கிக்கங்க. இதோட விலை வந்து ஒரு 1100 ரூபா வருது. பட் அதை நம்ம இப்போ சேர்க்க வேண்டாம். ஸோ இந்த செட்டப்புக்கு மினிமமாக ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து வெறும் 10,643 ரூபா தான். ரியலி ஒரு ஒர்த்தான செட்டப். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் கார்டுகளில் தான் வாங்கியிருந்தேன். கம்மியான பட்ஜெட்டில் பார்த்து வாங்கியிருந்தேன். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை பார்த்து வாங்கிக்கங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இது கூடவே சேர்ந்து சின்ன சின்ன டூல்ஸும் வந்து தேவைப்படும். ஸ்ட்ரிப்பரு, அப்புறமா ஸ்க்ரூ டிரைவர், அந்த மாதிரி விஷயங்களும் தேவைப்படும். ஸோ அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இதை உங்களோட சாட்டர்டே சண்டே லீவ் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரே நாளில் மொத்தமாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மண்டை வெடிச்சிரும், இல்லை குழம்பி போயிடும், இல்லை கிறுக்கு பிடிச்சிரும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரு கேமராவோட BNC கனெக்டரை கனெக்ட் பண்ணுறீங்களா, போதும். அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டேல அடுத்த BNC கனெக்டரை கனெக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம அந்த ப்ராசஸை பண்ணோம் அப்படின்னா ரியலி நீங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் 2 கஷ்டமான வேலை இருக்குது. ஒன்று இந்த BNC கனெக்டரை மாற்றுறது, இன்னொன்று அந்த கேபிளிங்கை ரூட் அடித்து எடுத்துகிட்டு போகிறது. புதுசாக மாற்றுறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அண்ட் இதை வாங்கும்போது கேமராவை மட்டும் நம்ம நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கலாம், ஏன்னா ரேட்டு கம்மியாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் முடிவெடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த DVR வந்து உங்களுக்கு ஃபுல் HD அளவு இருக்கக்கூடிய கேமராவை தான் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் 5 MP கேமராலாம் போனீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் DVRையும் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த கம்பேட்டபிலிட்டி பார்த்து நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த CCTVக்குன்னு சில ஆக்சசரிஸ் வந்து இருக்குது. அதாவது அந்த CCTV கேமராவை மாற்றுறதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த பாக்ஸ் எதுக்காக அப்படின்னா அந்த கேபிள் எல்லாத்தையும் உள்ள ப்ராப்பராக ரூட்டிங் பண்ணி வைக்கிறதுக்காக. அது ஒரு நல்ல ஐடியா தான். பட் அந்த BNC கனெக்டரோட விலையே 20 ரூபா தான். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் எதுக்கு 200 ரூபா கொடுத்து பாக்ஸ் போடணும்? அண்ட் இந்த கேபிளிங்கை ரூட் பண்ணும்போது இதுக்கு ஒரு PVC பைப்பை போட்டு கிளாம்ப் மாட்டி அந்த PVC கான்டியூட் மூலமாக எல்லா பக்கமும் இந்த கேபிளை ப்ரொடெக்ட் பண்ணி PVC போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இங்கே நடுவில் இருக்கக்கூடிய காப்பர் கேபிள் தான் வந்து வீடியோ ஃபீடை எடுத்துகிட்டு போகுது. அந்த காப்பர் கேபிளுக்கு ஆல்ரெடி ஒரு பிளாஸ்டிக் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ப்ரொடெக்ஷன் லெவல் 1. அதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஷீல்டிங் இருக்குது, ப்ரொடெக்ஷன் லெவல் 2. அதுக்கு மேலே ஒரு இந்த கருப்பு கலரில் ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்ஷன் லெவல் 3. அதுக்கும் மேலே இங்கே ஒரு ஒயிட் கலர் இன்சுலேஷன் இருக்குது, ப்ரொடெக்ஷன் லெவல் 4. 4 லெவல் ப்ரொடெக்ஷன் ஆல்ரெடி அந்த கேபிள்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு அந்தளவு ப்ரொடெக்ஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு சிம்பிளாக ஒரு கிளாம்ப் மட்டும் போட்டு அப்படியே செவுத்தில் அடிச்சிட்டாலே போதுமானது. இது அவுட்டோர்லையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் இருக்கும். இவ்வளோ தான் அந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.